குட் ஆஃப்டர்நூன் டீம் மெம்பர்ஸ். எனக்கு ஒரு 3 அப்டேஷன் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடறேன். நான் பேசுறதுக்கு டைம் இல்லை, அதான் ரைட். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த பாஸ்வேர்ட் மிஸ்ஸிங் வந்தவங்களுக்கெல்லாம் கமெண்டர்ஸ் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் சொல்யூஷன்ஸ் நாளைக்கு கிடைக்கும். அவங்களாம் அமௌண்ட்டை அப்டேட்டட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். மற்ற அமௌண்ட் எல்லாம் 0 ஆகிடும். ஒன்று. ஓகே. ரெண்டாவது, ரீஃபண்டபிள் இன்னைக்குள்ளே போக வேண்டியது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபில்டர் பண்ணி யாருக்கு என்ன பிரச்சனை, கரெக்டான பர்சன்ஸ் யாருன்ற வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சாச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் பேமெண்ட் போடாத ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். ஒரே ஒரு ரீசன் தான், ஆக்சுவலி 2-3 ரீசன். மெயின் ரீசன் என்னன்னா, உங்ககிட்ட ரீஃபண்டபிள் வாங்குறதுக்கான, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகிறோம் அப்படின்னா அதுக்கு ரூல்ஸ் படி லெட்டரில் நம்ம சைன் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதே ப்ராசஸ் எஸ்பிஓலையும் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது பண்ணாமலும் பேமெண்ட் வாங்கலாம். பட் அதை பண்ணாத வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 38% வரைக்கும் சார்ஜஸ் பிடிக்கிற மாதிரி வருது. அது ஒரு பிரச்சனை இருக்குன்றதுனால ஸோ அவ்வளோலாம் பிடிக்க வேணாம். அட்மின் சார்ஜ் என்னவோ, டிடிஎஸ் என்னவோ அதை மட்டும் பிடிச்சிக்கலாம். ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி சார்ஜஸ் மட்டும் பிடிச்சிக்கலாம். 38% பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஹோல்ட் பண்ணியிருக்கோம். நாளையிலிருந்து கரெக்டான பர்சன்ஸ்க்கு, ஸோ அந்த ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் வந்திருக்கிற ரிக்வஸ்ட்டுக்கு கரெக்டான பர்சன்ஸ்க்கு நாங்கள் எல்லாமே செக் பண்ணுவோம். என்னென்ன செக் பண்ணுவோம் அப்படின்னா, ரிஜிஸ்டர் இமெயில் ஐடியிலிருந்து வந்திருக்க ரிக்வஸ்ட், அது ஃபஸ்ட்டு பார்ப்போம். அது மட்டும்தான் மெயின். அது தவிர வேறு எந்த மெத்தடில் இருந்தாலும், அது என்ன ரீசனாக இருந்தாலும் அதை ப்ராப்பராக உட்காந்து செக் பண்ணி தான் அக்செப்ட் பண்ணணும். அவசியம் இந்த பேட்சில், இந்த வீக் ரிலீஸ் ஆக போகிற இந்த பேட்சில் அவங்களுக்கு கிடைக்காது. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் அது. ரெண்டாவது விஷயம், ஸ்டாஃப் ஐடி, கரெக்டான ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, ரைட். மூணாவது விஷயம், ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் ஃபில் பண்ணியிருக்காங்களா, மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், பேன் கார்டு, கரெக்டான பேன் கார்டு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது பார்ப்போம், ரைட். அஞ்சாவது விஷயம், அவங்க உண்மையிலே எஸ்பிஓக்கு பே பண்ணியிருக்காங்களா இல்லையா, அவங்க பேமெண்ட் ப்ரூஃப். ஸோ இது எல்லா வெரிஃபிகேஷனும் முடிஞ்சு ஃபில்டர் பண்ணி பர்சன்ஸ் ரெடியாக இருக்காங்க. நேரடியாக ஒரு 2000 மெம்பர்ஸ் கிட்ட இருக்காங்க, ரைட். ஸோ ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் வந்தது. அதுக்கப்புறம் வந்திருக்கிறது இன்னொரு 300-400 சம்திங் வந்திருக்கு போல, ரைட். ஸோ அது அடுத்த பேட்சில் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இந்த நான் சொன்ன கண்டிஷன்ஸ் படி இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் போல மெயில் ரிசீவ் ஆகும். நாளையிலிருந்து உங்களுக்கு மெயில் வரும். அது ஒரு அக்ரிமெண்ட் எஸ்பிஓக்கும் எங்களுக்குமா இருந்த அந்த, ஸோ அந்த க்ளோஸ் ஸ்டோரேஜ், நாங்கள் ஒர்க் பண்ண பேமெண்ட் எல்லாமே ரிட்டர்ன் வாங்க போகிறோம். அதுக்கு நாங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கோம், ரைட். ஸோ எனக்கு என்னுடைய டீட்டெயில்ஸ் இதெல்லாம், என்னுடைய பேமெண்ட்டு, இந்த சார்ஜஸ் போக இவ்வளோ அமௌண்ட்டு எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று. அந்த லெட்டரில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி மெயில் அனுப்ப போகிறீங்க. இல்லை நம்ம வெப்சைட்டில் கூட அப்லோட் பண்ணுற மாதிரி கூட வைக்கலாம். அதை நான் நாளைக்கு சொல்கிறேன், ஓகே. ஏன்னா அந்த லெட்டர் எங்களுக்கு நைட்டு தான் ரிசீவ் ஆகும். நம்ம எல்லாமே மூவ் பண்ணி நேற்றே பேமெண்ட் போகிறதுக்கு, ஏன்னா 2000 பேர் தான் நம்ம ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரே பேட்ச் பேங்க்கில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எதுக்கு ஒரு தடவை அவங்க கிட்ட ஏதாவது சைன் பண்ணி வாங்கி வச்சுங்க அப்படிங்கிற மாதிரி பேங்க்ல சொல்லியிருந்தாங்க. ஆமாம், ஏன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேமெண்ட், நீங்கள் ஒர்க் பண்ண பேமெண்ட் ஓகே, பட் ரீஃபண்டபிள் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடாது. எஸ்பிஐ ரீஃபண்டபிள் கொடுக்கக்கூடாது, ரூல்ஸ் படி கொடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் வாங்கிருக்கிறது சர்வீஸ்க்காக, அந்த சர்வீஸ் தான் கொடுக்கணும். அது சர்வீஸ் மட்டும் அதுக்கு நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணிருக்கோம். அந்த பணம் 100% லீகலான பணம், நம்ம கரெக்டாக கணக்கு அமைச்சிருக்கும். இப்போ அந்த பணத்தை ரிட்டர்ன் எப்படி நீங்கள் கொடுக்க முடியும்? அப்போ உங்க சொல்ல காசு போட்டு தான் நீங்கள் கொடுக்க முடியும், கரெக்ட் தானே? ஸோ அப்படி பண்ணும்போது அது ரீஃபண்டபிள்னு கணக்கே காமிக்க முடியாது. ஒரு போனஸ் இன்கம் அந்த மாதிரி தான் நம்ம கணக்கு காமிச்சாகணும். பட் அதனால ரீஃபண்டபிள் கொடுத்ததுக்கான ப்ரூஃப் இருக்கணும். ரூல்ஸ் படி கவர்மெண்ட்ல போய் நம்ம ரீஃபண்டபிள் உங்களுக்கு நான் ரிட்டர்ன் கொடுத்தேன் அப்படின்றத கணக்கு காமிக்க முடியாது, சரிங்களா? சர்வீஸுக்கு வாங்கின பேமெண்ட்டை சர்வீஸ் தான் கொடுக்க முடியும். சர்வீஸ் ரீஃபண்டபிள் பண்ணணும் அப்படின்னா அந்த சர்வீஸ் அந்த யூசருக்கு வேணும்னு சொன்னா ஒரு 5 days 10 days 1 month பண்ணலாம். அவர் ஜாயின் பண்ணி 6 மாதம் 8 மாதம் 10 மாதம் கழிச்சு ரீஃபண்டபிள் பண்ணால் அது ரீஃபண்டபிள் கிடையாது. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது ரீஃபண்டபிள் தான், கம்பெனிக்கு அது ரீஃபண்டபிள் தான். கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அது ரீஃபண்டபிள் கிடையாது. அது உங்களுக்கு ஒரு பேமெண்ட்டாக தான் நம்ம கணக்கு காமிக்க போகிறோம், சரிங்களா? உங்களுக்கும் பார்க்கணும், கவர்மெண்ட் ரூல்ஸையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். கரெக்டாக மட்டும் நான் கம்பெனி ரன் பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம மட்டும் எஸ்பிஐ மட்டுமே முடிவு எடுத்தா போகாது. அதில் கவர்மெண்ட்ல என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, அதை எல்லாத்தையும் நம்ம எப்படி ஃபாலோ பண்றதுன்றதை முதல்ல கற்றுக்கிட்டு அதை முதல்ல ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடியல, எங்களாலே முடியல. இதை பண்ணணும், அதை பண்ணணும், இந்த லெட்டர் அந்த லெட்டர்னு எக்கச்சக்கமாக போகுது. இப்படிதான் சார் பண்ணணும், ஒரு கம்பெனினா இப்படிதான் இருக்கணும், இதுதான் ப்ரொசீஜர். நம்ம லீகல் டீம் அதுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டரில் அவங்களுக்கு முதல்ல அனுப்புங்க, அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி உங்களுக்கு அனுப்பட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு பேமெண்ட் போடுங்க. பேமெண்ட் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு மெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துங்க. அந்த லெட்டர்லேயே போட்டிருக்கும் அந்த பேமெண்ட் இத்தனை நாட்களுக்குள்ள உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறது. ரொம்ப நல்லா ஆகாது, சரிங்களா? நீங்கள் இன்னைக்கு அனுப்புனீங்கன்னா நாளை மறுநாள் அந்த மாதிரி வந்துடும். ஏன்னா அந்த லெட்டர்லேயே வந்து 4 days 5 days மேக்ஸிமம் டேஸ் போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து within 5 working days தான் போட்டிருப்பாங்க. அந்த லெட்டர் நீங்கள் பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணி அனுப்புனீங்கன்னா within 5 working days. ஏன்னா நம்ம ரெடியாக இருக்கும் போது அவ்வளோ நாளாக போகிறதில்ல, நமக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அதுவும் கரெக்டான எலிஜிபிள் பர்சனுக்கு மட்டும் தான் லெட்டர் மெயில் அனுப்புறோம். அதை பிரிண்ட் எடுத்து லெட்டர் டீட்டெயிலாக ஃபில் பண்ணி அவங்க ஃபில் பண்ணணும், மேனுவலாக ஃபில் பண்ணி சைன் பண்ணி அதை நமக்கு அனுப்புனாங்கன்னா ஒரு 2 days உங்களுக்கு பேமெண்ட் போடுற மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட். ஸோ அந்த லெட்டரில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண விஷயங்கள், எதுக்காக பே பண்ணீங்க, என்ன ரீஃபண்ட் வாங்குறீங்க, ஒர்க் பண்ண பேமெண்ட்லாம் ரிட்டர்ன் வாங்குறீங்க, எவ்வளோ சார்ஜஸ் போகும். ஸோ எஸ்பிஐக்கும் எனக்கு எந்த ஒரு பெண்டிங் இல்லை அப்படிங்கிறத நம்ம
அக்செப்ட் பண்ற ஒரு லெட்டர். அதுல பேமெண்ட் போட்டாச்சு அப்படிலாம் இருக்க போறதுல, அதனால பயப்பட தேவையில்லை. சரிங்களா? பேமெண்ட் உங்களுக்கு இத்தனை நாள் வந்துரும் தான் போட்டுருக்கும். அதே மாதிரி பேமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் ஒரு மெயில் வரும், உங்களுக்கு பேமெண்ட் சென்ட் ஆயிடுச்சு, நீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்க. இது இப்படி தான் நீங்க ரீஃபண்டபிள் ப்ரொவைட் பண்ணணும்னு ஒரு ரூல்ஸ் சொல்றாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் அந்த மாதிரி, இந்த எலெக்ஷன் எல்லாத்துக்கும் வந்து மாட்டுதில்லை எலெக்ஷன் ஒரு விஷயம். பட் நம்ம கிட்ட கரெக்டான ப்ரூஃப் இருக்கும்போது பேமெண்ட் போடலாம். போடக்கூடாதுன்னு எதுவும் தடுக்கல பேங்க்ல. ஓகே சார் போடலாம் அப்படின்னு சொல்லுவோம். பட் கரெக்டான ப்ரூஃப் இருக்கணும், அதுதான் பிரச்சனை. ஒர்க் பண்றவங்களுக்கு சேலரி ஆச்சு நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. பட் ரீஃபண்டபிள் நம்ம சொல்லும்போது அதுக்கான ப்ரூஃப் ஏதாவது இருக்கான மெயில் வந்தது மட்டும் தான் இருக்கு. அதுலயுமே அவ்வளோ குளறுபடிகள். மெயில் வந்தது 3500 ரூபா எவ்வளோ அந்த ஏப்ரல் 10 வரைக்கும். ஆனால் எலிஜிபிளாக இருக்கிறது 2000 கூட வரல, அதுதான் உண்மை. ஸோ இப்போ அவ்வளோ பேர் வந்து நிறைய வேஸ்ட்டாக போயிருக்கு. சும்மா பேருக்குன்னு ஸ்டாப் ஐடி அவ்வளோ நிறைய பேர் மிஸ்டேக். ரிஜிஸ்டர் மெயிலிருந்து வரல, சம்மந்தமே இல்லாத மெயிலிருந்து வந்துருக்கு. அதில் கொடுத்துருக்க ஸ்டாப் ஐடியும் ப்ராப்பராக இல்லை. சும்மா பேருக்கு மெயில் மட்டும் எனக்கு வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட் அனுப்புங்க, அது ரீஃபண்டபிள் கேட்குறாரு, அவர் என்ன கேட்குறாரு கூட நம்ம வந்து தேர வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கு, நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன சொன்னாலுமே நீங்கள் ஒரு டைலாக் சொல்லுங்க, நீங்கள் சொல்லிக்கிட்டே மட்டும் தான் சார் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். ஸோ எஸ்பிஐக்கு தேவையான விஷயம் ஏப்ரல் 2 ரீஃபண்டபிள் முடிச்சோம், வாலெட் 0 பண்ணிட்டு வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும், அந்த பேமெண்ட் போட ஆரம்பிச்சோன்னா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடணும். இதெல்லாம் நாங்கள் கிளியராக இருக்கும். ரைட். 2 விஷயம் சொல்லிட்டோம். நாங்கள் வேலையை நாங்கள் மட்டும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம், எதுவுமே நிற்கல. ஸோ அதில் ஒரு படி தான் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். நான் ஆல்ரெடி சொன்ன எலெக்ஷன் முடிஞ்சோன்னு வெரிஃபிகேஷன் இருக்குன்னு. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு நம்ம கம்பெனி ரன் பண்ணலாமல் கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு அது சாதாரணமான விஷயமா இருக்கும். இந்த மாதிரி இந்தியாவில் எந்த கம்பெனியும் அப்ரூவல் வாங்கி ரன் பண்ணுறது கிடையாது, அதுதான் விஷயமுங்க. ஓகே, ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனி இந்தியாவில் அப்ரூவல் வாங்கி ரன் பண்ணுறாங்க. அப்ரூவல் மீன்ஸ் என்னன்னா, நான் இந்த மாதிரி இத்தனை பேரை சேர்க்க போறேன், இதுதான் எங்களுடைய பிளான்ஸ், இந்த பிளான்ஸ் ரன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற அப்ரூவல் வாங்க. சும்மா பேர் லிமிடெட் அப்ரூவல் வாங்குறது, ஜிஎஸ்டி வாங்குறது, பேன் கார்டு வாங்குறது, MSME, இதெல்லாம் ஒரு ப்ரூஃபே இல்லை. அதெல்லாம் யார் அப்ளை பண்ணாலும் கிடைச்சிடும். கரெக்டான அதுக்கு தேவையான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே போதும், உங்களுக்கு கிடைச்சிடும். அதெல்லாம் விஷயமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு கேட்டகரி பிசினஸ் பண்றதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கணும், அதுதான் விஷயம். நாங்க புதுசா பண்றோம், அதனால நிறைய அவஸ்தப்பட்டு இருக்கோம். ஆனா உட்காந்துட்டு நீங்க வாங்க ரீசன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எங்க கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும், ஜூன் மாசம் வரைக்கும் போவோம், ஜூலை மாசம் வரைக்கும் போவோம் அப்படின்னு டிசைட் பண்றீங்க. ஜூன் ஜூலைலாம் போகாம ஏப்ரல் எண்ட்லேயே மே ஸ்டார்டிங்லேயே நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இப்போ இந்த ஜூன் ஜூலைலாம் போயிடும் ஆகிடும் அப்படின்னு சொல்றவங்களாம் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. சரி, உங்களால முடிஞ்ச விஷயம் ஒரு இடத்துல போய் கமெண்ட் பண்றது, அதை நீங்க பண்றீங்க, தப்பு இல்லை, செய்யுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்றும் சொல்ல போறது இல்லை. அதே கமெண்ட்டை தேடி கண்டுபிடிச்சு சாரி சார் நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிட்டீங்க, நாங்க சொன்னது தப்பு தான் ஒருத்தர் இது வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்தது கிடையாது. ஸோ நீங்க அதான் பேசுவீங்க. அடுத்த கட்ட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக ஒரு 15 பேர் நெக்ஸ்ட் வெரிஃபிகேஷனுக்கு நாளைக்கு கூட்டு போகிறோம். ஏன்னா இவ்வளோ நாள் வெரிஃபை பண்ணதெல்லாம் ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் ஆஃபீஸ் டாக்குமெண்ட், ஆஃபீஸ் விஷயங்கள், ஆஃபீஸ் விஷயங்கள் மட்டும் தான் வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வெரிஃபை பண்ண போகிறது உங்களில் ஒரு 15 பேர், 3 லட்சம் பேரில் ஒரு 15 பேர் நிறைய கூட்டு போகிறோம். ரைட். நிறைய எஸ்பி ஆஃபீஸ் போகிறோம், போயிட்டு வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, உங்களில் 15 பேர், நாங்கள் கிடையாது, ஹெட் ஆஃபீஸ்லேயே இருக்கிறவங்களே கிடையாது, அவங்களும் பார்ப்பாங்க. இதனால நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் உடனே எஸ்பிஐ சொல்ற விஷயங்கள்லாம் உண்மைதானான்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. சொல்ற எல்லாத்தையுமே இவர் இப்படி தான் சொல்லுவார், இவர் இப்படி தான் சொல்லுவார், இவர் இப்படி தான் சொல்லுவார்னு சொல்லிட்டு கூடாது. அவர் சொல்ற மாதிரி உண்மையிலேயே நடக்குதா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க கத்துக்குங்க. அதை விட்டுட்டு கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. ரொம்ப படுத்துறாங்க, உண்மையை சொல்லணும், ரொம்ப படுத்துறாங்க. அங்க உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்களா? உங்களை மட்டுமே நான் குறை சொல்றேன் இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் நான் இங்க பெட்டரா இருக்குன்னு சொல்றது என்னன்னா, நாலேஜ் வைஸ் நீங்க பெட்டரா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி 30 கம்பெனி வந்து எங்களுக்கு நான் ஏன் அந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசுறது, ஃபர்ஸ்ட்லாம் பேசுறதுல விட்டுட்டு நான் பேசி விட்டுட்டேன். இப்ப பிரச்சனையே எதுக்கு எடுத்தாலும் எக்ஸாம்பிளுக்கு இந்த கம்பெனி அந்த கம்பெனி எழுத்துக்காங்க பாருங்க, அதான் எரியுது. சரி, ஒரு மாதிரி பேசுறேன். சரி, ஓகே, செம்ம டென்ஷன் ஆகுது. உட்காந்து இவ்வளவு பர்ஃபெக்டா லீகலா மூவ் பண்ற கம்பெனியும் பாதியில எழுத்து மூட்டு, பாதி கூட இல்லை, சும்மா முழுசா 2 மாசம் கூட ரன் பண்ணாத எழுத்து மூட்டிட்டு போன கம்பெனி ஈக்குவாலிட்டி பண்ணிக்கிட்டு அதுதான் முடியல. அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த எந்த அளவுக்கு இருக்கு அந்த ஃபீலிங் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் தாண்டி நாங்கள் உள்ள கொண்டு வரது உங்களுக்கு சார் ஓகே சரி வந்துட்டீங்களா, சரி ஓகே வரமாட்டேன்னு நினைச்சா அப்படின்றீங்க. நான் நினைச்சா பார்த்தீங்களா லேட் ஆயிடுச்சு அப்படின்னீங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுறீங்க, எங்களால் முடிஞ்சது நாங்கள் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம். நாளைக்கு ஒரு உங்களில் ஒரு 15 பேர் வர சொல்லியிருக்கோம். நாளைக்கு வராங்க. ரைட். நாளைக்கு வந்ததும் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஃபர்தர் ஆப்ரேஷன்ஸ் கொடுக்குறேன். நாளைக்கு அந்த ரீஃபண்டபிளுக்கான டாக்குமெண்ட் வரும், பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபோட்டோ கிளியராக தெரியுற மாதிரி எடுத்து ஆஃபீஸ்க்கு அனுப்பிவிடுங்க. அதுதான் ப்ரூஃப். லாஸ்ட் டைம் மாதிரிலாம் அப்படியே ரிக்வஸ்ட் கொடுத்தாலே அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே ரீஃபண்ட் போட்டு லாஸ்ட் டைம் பிரேக் வரும்போது அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸ்ட்ரிக்டா. அது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம அக்கௌண்ட்ல இருந்து போகக்கூடிய ஒவ்வொரு ஃபண்டுக்கும் கரெக்டான ப்ரூஃப் இருக்கணும், டாக்குமெண்ட் இருக்கணும்னு சொல்றாங்க. நம்ம வாயால சொல்றதுலாம் வேஸ்ட், டாக்குமெண்ட் இருக்கணும். ரைட். வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் போறதுக்குமே சேர்த்து அப்ளை பண்ணிட்டோம். சார் எங்கிட்ட 8 லட்சம் பேர் ரிக்வஸ்ட் கொடுக்க போறாங்க, இவங்களுக்குலாம் இவ்வளவு நல்ல அமௌண்ட் போய் சேரணும், இவ்வளவு அமௌண்ட் போகிற மாதிரி வரும், அதுக்கு எங்க அப்ரூவல் வாங்கணும்னு சொல்லுங்க. எங்களுக்கு இப்பதான் போகணும், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேச்சே கூடாது. எங்களுக்கும் எலெக்ஷனுக்கு சம்மந்தமே இல்லை. இவங்களாம் எங்க கம்பெனியில் இத்தனை மாசம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் எழுதி கொடுத்துருக்கோம், அதே லெட்டர் கொடுத்துருக்கோம் பேங்க்கு. சரிங்களா? நான் பணம் போறேன்னு எலெக்ஷன் விஷயத்துக்கு கூட எங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. இவங்களாம் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் இதுக்கான ப்ரூஃப்ஸ் இருக்கு பாருங்க, இதுதான் ப்ரூஃப்ஸ். ஸோ இந்த மாதிரி போட போறது சப்மிட் பண்ணிருக்கோம். அவங்களும் சரி ஓகே வெரிஃபை பண்ணிட்டு அதுவும் லிஸ்ட் அதுக்கு அப்புறம் கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் நீங்க போடலாம் அப்படின்றது அதுவும் பண்ணிருக்கோம். எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கும், எங்க வேலையை ஓடிட்டே தான் இருக்கும், உட்கார்ந்து வேற இல்லை. ஆனால் நீங்க தான் கொஞ்சம் குறை சொல்லிட்டே இருக்கீங்க. பட் குறை சொல்றது 10% தானே, மீதி 90% பீப்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க இல்லையா? அது போதும். அந்த 90% பீப்புளுக்காக இன்னும் இறங்கி செய்யலாம், தப்பு இல்லை.
இல்லை இன்னொரு 10-20 நாளைக்கு தான் ஓட்டலாம். அதுக்கப்புறம் நம்ம ரிலாக்ஸாக உட்காந்து இடத்துல சம்பாதிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, இன்னொரு 10-20 நாளைக்கு முடிச்சிடலாம். இந்த வெரிஃபிகேஷன் அது இதுன்றதுலாம் முடிச்சிட்டோம்னா நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ இது நேற்றே கொடுக்க வேண்டியான அனௌன்ஸ்மெண்ட். ஸோ அடுத்தடுத்து அப்படியே ஒரு சில கன்ஃபர்மேஷனுக்காக அப்படியே பெண்டிங்லேயே வச்சிருந்தேன். ஓகே, இந்த 3 விஷயம் தான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ.